வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? A2D சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சோல்ஜர்ஸ் ரீசெண்டா TTF ஓட GPS தான் ஆன்லைன் நம்மளோட TTF GPS why fear when TTF is here வீடியோ ட்ரெண்ட் ஆகுது வெப்சைட்ல. அந்த வீடியோல என்ன வீடியோ தான் முக்கியம். நாம இது வரைக்கும் அந்த GPS பத்தி பேசவே இல்லை, எதுவும் ஆயிட்டோ இல்லை. அதுக்குள்ள எல்லாரும் கட் பண்ணி நம்ம வீடியோ போட்ட மாதிரி போட்டுட்டாங்க. இந்த A2D ஸ்டைல்ல சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் கூட வித்தியாசம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். இதுக்கு மேல நல்லா இருக்கு, ஸ்கேம் தான் சொல்லுது. ஐயோ, கட் பண்ணி போட்டாங்க. நம்மள கடிக்க ஆரம்பிச்சு எதுவே பண்ணாம கடி வாங்குறதுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டு கடி வாங்குவோம். இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வாங்கிட்டாங்களா? GPS ஆன்லைன்ல வாங்கிருக்கோம். அண்ட் TTF ஆக இருந்தாலும் TTF ஃபாலோவர்ஸ் ஆக இருந்தாலும் நம்மளோட சோல்ஜர்ஸ் ஆக இருந்தாலும் யாருமே வந்து பாதியிலே கட் பண்ணிட்டு முடிவு எடுத்துட்டு போயிடாதீங்க. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். சோ ஃபுல்லா பார்த்துட்டு முடிவெடுங்க, கமெண்ட் போடுங்க. அதுக்காக காத்து நிக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். கத்திங்க கமெண்ட்ஸ்லயும் நம்ம சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து இதுக்குதான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே, எப்படி கடைசியில் வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோ போட்டாலும் கமெண்ட்ல TTF GPS தான். ஐயோ பாவம். ஓகே ஓகே, வாங்கியாச்சு. என்ன ப்ரோ வேற ஏதாவது GPS இருக்கு? TTF GPS சொல்லுங்க. கேட்டீங்க இருங்க, ஓபன் பண்றேன். டப்பா என்ன வேற டப்பாவா இருக்கு? ரிலேவோட கொடுத்திருக்கான் அவன். வெச்சுக்கோ தாஸ். 2200 ரிலேவோட. என்னது? இந்த வடக்கு நண்பரோட GPS வந்து 2200. ஓஹோ, இது வேற வேறயா? இது எதுக்கு நான் அப்புறம் சொல்றேன். உள்ள பாத்தீங்கன்னா ஒரு GPS இருக்கு, ஆனா இது TTF GPS மாதிரி தெரியல. இருங்க, இது இருக்கு, இதுதான் TTF ஓ, GPS. அழகா பேக் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுமே பாக்குறதுக்கு வெளியே தான் வேற மாதிரி இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா பின்னாடி ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பக்கத்துல வச்சு பாத்துங்க, அவர் அப்படியே உருட்டி விட்ட மாதிரியே இருக்காரு. அப்படியே நீங்க நம்ப மாட்டீங்க, தெரியும் ப்ரோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ. அப்ப TTF GPS நீங்க ஓபன் பண்ணி காட்டுறேன். முதல்ல இந்த வடக்கு GPS ஓபன் பண்ணுங்க. வடக்கு. ஓ, அவங்களும் ஒருத்தவங்க இது பண்ணிட்டு பாத்துக்கிறீங்களா? சோ இப்போ TTF ஓட GPS ஓபன் பண்ணுவோம். சோ முதல்ல இந்த டிஃபரண்டா இருக்க பேனல் தெரியுங்களா? வெளிய தான் டிஃபரண்ட், பின்னாடி பாருங்க இந்த இடத்துல ஆண்டனா இருக்குங்களா? அந்த லைட்டுக்கான கட் அவுட். அண்ட் உள்ள பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். அட பாவத்தை. PCB ஓபன் பண்ணுமா? ஐயோ, மொத்தத்தை பிரிச்சிருவாங்க. அப்படியே இருக்கு பாருங்க, தெரியுங்களா? அப்படியே இருக்கு. ஏன் இவ்வளவு அப்படியே இருக்குன்னு சொல்றேன்னா, அவ்வளவு கடிகள் எனக்கு வந்து விட்டது. ஏன்னா நான் அதை சொல்லவே இல்லை, ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. நான் ஜியோக்கு சொன்னதை வந்து அவள வேற யூடியூப்ல கட் பண்ணி போட்டாங்க. போட்ட உடனே கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா A2D அது இதுன்னு சொல்லிட்டாங்க. காதெல்லாம் கரைய மாதிரி திக்கிருக்காங்க. வச்சுக்க பாருங்க, உண்மையாவே சொல்றேன், ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப தெரியுங்களா? இதுக்கு ஆமா ஆமா ஆமா, லோகோவே ரெண்டும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் இந்த கேப் மட்டும் வந்து வேற இருக்கு. ஆக்சுவலா இந்த வடக்கு வந்து இந்த கேப் தான் போட்டுருந்தாரு. திடீர்னு நடுவுல போய் இது மாத்திக்கலாம். அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஹார்ட்வேர் வந்து சேமா தான் இருக்கு. பட் இதோட பிரைஸ் எவ்வளவு, அதோட பிரைஸ் எவ்வளவு? TTF GPS வந்து நம்ம 3500 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். பட் இந்த வடக்கு GPS எவ்வளவுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, Track9 GPS அப்படின்னு டிவைஸ், சிம், சாஃப்ட்வேர், அது மட்டும் இல்லாம 1 இயர் ரீசார்ஜ், இது எல்லாம் சேர்த்து 2700 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு. கம்மி. ஒரே ஹார்ட்வேரா இருக்கா, 2700 ரூபாய்க்கு வடக்கு நண்பர் கொடுத்துருக்காரு. ஆனா வந்து TTF ஓட விரட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லிருக்கீங்கன்னா, பலர் சொல்ற விஷயம் என்ன, ஏன் TTF சொல்ற விஷயம் என்ன வந்து சாஃப்ட்வேர் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, மேனுஃபேக்சரிங் டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சாஃப்ட்வேர்ல எங்களோட தான், ஹார்ட்வேர் வந்து நம்ம ஊர்ல கிடைக்காதுல்ல, அதனால அப்ராட்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம். சோ ஹார்ட்வேர் ஒண்ணா இருந்தாலும் சாஃப்ட்வேர் வேறையா இருந்தா அதுக்கான சார்ஜஸ் வந்து வாங்க தப்பு கிடையாது அப்படிங்கறது நியாயம். ருக்கோ ஐயோ, TTF ஓட GPS ஆப் ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ணிருக்கு, ஓபன். சோ இது வந்து TTF ஓட GPS ஆப். அதுக்கு கிரெடிட்ஸ் சொல்லுங்க. இது இருக்கு. பாஸ்வேர்ட்லாம் ஓகே, போடுறேன். லாகின் ஆயிடுச்சு. சோ நம்ம பைக் வந்துருச்சு. உள்ள வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் மேப் காட்டுது, ஹிஸ்டரி காட்டுது, ரிப்போர்ட், ஷேர், நோட்டிஃபிகேஷன், சர்வீஸ் அலர்ட், பார்க்கிங், நியர்பை, டிரைவர்ஸ் நிறைய மேப் காட்டுது. சைடு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அதேதான் அப்படியே காட்டுது. செட்டிங்ஸ், ரைஸ் டிக்கெட் கூட ரைஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் ரைஸ் பண்ணா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, நல்ல சாஃப்ட்வேர், நல்லா இருக்கு. இப்போ அதுல நம்ம வடக்கு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்திருக்காரு, Track9 GPS அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஓபன் பண்ணுவோம். என்ன லாகின் பேஜ் ஒரே மாதிரி இருக்கு, இங்க பாருங்க. TTF லோகோவே அப்படிதான் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு நண்பர்களே. இப்போ இதுல கிரெடென்ஷியல்ஸ் போடுவோம். வடக்கு நண்பரோட இது கிடையாது, கிரெடென்ஷியல் கிடையாது. TTF ஓட கிரெடென்ஷியல்ஸ் இதுல போடுவோம். அது எப்படி வரும்? அது என்ன அதுல போட்டது வருது?
எப்படி அதே ஒரே ஒரு பைக், அதே லேஅவுட், அதே சைடு, ஏன்னா அதுல போட்டது அப்படியே போட்டா வருது. லைவ் மேப், ஹிஸ்டரி, ரிப்போர்ட், ஷேர், நோட்டிபிகேஷன், சர்வீஸ் அலர்ட்ஸ், பார்க்கிங், நியர்பை டிரைவர்ஸ், அதே ஆடி. ஓ அந்த ஆப் இப்போ ஒண்ணா எல்லாம் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, உள்ள இருக்கிறதும் சரி, அதாவது ஹார்ட்வேரும் சரி, சாஃப்ட்வேரும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். லோகோ மட்டும் தான் வேற. போத் ஹார்ட்வேர்லயும் சரி, சாஃப்ட்வேர்லயும் சரி. ஆனா டிசைன்லயே தெரியுது. ரெண்டுக்கும் பிரைஸ் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிடிஎஃப் வந்து அவரோட ஜிபிஎஸ் 7000 ரூபாய்க்கு எம்ஆர்பி பண்ணி 3500 ரூபாய்க்கு இப்போ சேல் பண்றாங்க. ஆஃபர் பிரைஸ்ல எனக்கு இந்த லாபமும் பெருசா தேவையில்லை அப்படிங்கிறதால இதோட பிரைஸ் 7000 ரூபாய். நாங்க வந்து 50% நாங்க வந்து ஆஃபர் தரோம். ஆனா வடக்கு ஜிபிஎஸ் வித் ரிலே போடவே 2500 ரூபாய் தராங்க. அப்ப டிடிஎஃப் வந்து நம்மள ஏமாத்துறாங்க. 2500 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 3000 ரூபாய் விற்கிறாரா? அது ஒரு ரிலே கூட இல்லாம. இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு தெரியும்னா முதல்ல ஜிபிஎஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலாவும் மார்க்கெட் வைஸும், அதாவது பிசினஸ். ஜிபிஎஸ் முதல்ல ஜிபிஎஸ் வந்து மொத்தம் 3 விஷயம் இருக்கு. முதல்ல ஜிபிஎஸ் ஹார்ட்வேர். ஸோ இந்த 2 ஹார்ட்வேருமே கான்காக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற ஒரு ஹார்ட்வேர். அதுல V5ன்றத இந்த ஹார்ட்வேரோட மாடல். ஸோ ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா பின்னாடி V5 இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணாலுமே பாத்தீங்கன்னா சைட்ல V5ன்றது அது ரொட்டீனா எல்லாருக்குமே ஃபாலோ ஆயிருக்கும். இந்த கான்காக்ஸ் ஜிபிஎஸ் அப்படின்ற இந்த ஹார்ட்வேர் அப்படி என்ன இருக்குன்னா, ஒரு ஜிபிஎம் மாடியூல், அப்புறம் ஒரு ஜிஎஸ்எம் மோடம், அதுக்கு ஒரு பேட்டரி, இதை தவிர ஒரு EEPROM. எதுக்காகனா வந்து எந்த சர்வருக்கு டேட்டா அனுப்பணும் அப்படின்றது. இதுக்கப்புறம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் கொடுக்குற ஆப், அந்த ஆப்போட சர்வர், அதுக்காக ஃப்ளீட் ட்ராக்கிங் மேனேஜ்மென்ட் சாஃப்ட்வேர் ஒன்று தேவை. இதுலதான் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஆப், பேக் அண்ட் சர்வர், அந்த சர்வர் கூடவே டேட்டாபேஸ், இது 3மே இருக்கும். கடைசியா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுக்காக சிம் தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக MTN சிம் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ற சிம் கிடையாது. ஏன் அப்படின்னா இது சீப், கம்பேரிட்டிவ்லி பிளானும் சீப்பா இருக்கும். அதே மாதிரி இதை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2Gக்கு மட்டும் யூஸ் பண்ற மாதிரி நம்ம மாத்திக்க முடியும். வெறும் SMS மட்டும் பண்ண முடியும், மாதிரி பண்ண முடியும். அது பேர் பேரிங். அண்ட் இதோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 13 டிஜிட் இருக்கும். அதுல இந்த சிம் எடுத்து நம்ம மொபைல போட்டு யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து ஐபியை வந்து இந்த சர்வர் மட்டும் தான் கனெக்ட் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இத சிம் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்மளோட சிம் இதுல போட்டு யூஸ் பண்ணலாம். நம்மளோட சிம் இதுல போட்டோம்னா நமக்கு பிளான் அதிகமா இருக்கும். லைக் ஒரு மாசத்துக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய் அப்படி கட்டுறோம். ஏன்னா 5G காக கட்டுறோம், 4G கட்டுறோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2G காக மட்டும் கட்ட முடியாது. அதனால மாசத்துக்கு ரொம்பவே சீப்பான அமௌண்ட் வந்து இதுல வாங்கிக்க முடியும். 2G மட்டும் தான் அப்படின்னா. சிம்பிளா சொல்லணும்னா இதுல டேட்டாவை சர்வருக்கு இந்த சிம்மை யூஸ் பண்ணி GSM நெட்வொர்க்ல சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன டேட்டானா GPS லொகேஷன் பேக்கெட்ஸ். அந்த பேக்கெட்டை அந்த பேக்கெட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும் டேட்டாபேஸ்ல. அந்த டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோட நீங்க ஃப்ரண்ட் அண்ட் ஆப்புக்கு அதை ஸ்டோர் பண்ணணும். இதுதான் வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். ப்ரோ இதெல்லாம் ஓகே. ஆனா டிடிஎஃப் கிட்ட வாங்கின ஜிபிஎஸ் வந்து எப்படி வந்து ட்ராக் ரைட் சம்பந்தம் வடக்கு ஜிபிஎஸ்ல பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டா எப்படி அதுல ஒர்க் ஆகுது அப்படி சொல்றீங்கன்னா, ஆக்சுவலா டிடிஎஃப் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஹார்ட்வேர் வந்து நாங்க வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தோம், சாஃப்ட்வேர் வந்து ஓனா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா. பட் ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. அதுதான் இது ஆகுது எனக்கு தெரிஞ்சு, கனெக்ட் ஆகுது. அது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேரு ஒயிட் லேபிளிங் சொல்லுவாங்க. எப்படி இந்த ஹார்ட்வேரை கான்காக்ஸ் கிட்ட இருந்து வாங்கி ட்ராக் 9ஓ இல்ல டிடிஎஃப்ஓ பேரை மாத்தி விற்கிறாங்களோ அதே மாதிரி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி பண்ணா அதுக்கு பேரு ஒயிட் லேபிளிங் சொல்லுவாங்க. ஹார்ட்வேர் அந்த மாதிரி பண்ணா OEM சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இந்த ட்ராக் 9 அண்ட் டிடிஎஃப் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனில இருந்து அந்த சாஃப்ட்வேரை காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க. அப்படி எந்த கம்பெனில காசு கொடுத்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ட்ராக்கோபிட் அப்படின்ற கம்பெனியோட நாவிலாப் அப்படின்ற ஃப்ளீட் ட்ராக்கிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாங்கியிருக்காங்க. அது இவங்க மட்டும் வாங்கினாலும் அதுதான் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. நெக்ஸ்ட் ஜி அப்படின்னு நெக்ஸ்ட் ஜி வந்து அப்புறமா மேட்டர் வரும். ஸோ அதனால இதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. டிடிஎஃப் ஜிபிஎஸ் நம்பாளுது, ட்ராக் 9 ஜிபிஎஸ் வடக்கு நம்பருது, ட்ரக்கியா லைவ் ஒன்று இருக்கு, ட்ராக்கி ஜிபிஎஸ் இருக்கு. எல்லாரும் அதே ஆப் வாங்கி வச்சிருக்காங்க. இது எல்லாம் வந்து எடுத்த லிஸ்ட், குறைந்தபட்ச லிஸ்ட். இதை தாண்டியும் பல கம்பெனிஸ் வந்து நாவிலாப் கிட்ட இருந்து ஒயிட் லேபிள் பண்ணிருப்பாங்க. நீங்க எப்படி இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு APK எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்ற இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு TTF ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா லான்ச்சிங் கிளாஸ்ல com.navilab.gps.track சொல்லிட்டு லான்ச்சிங் கிளாஸோட நேம் இருக்கும். அது கீழ ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணாலும் நாவிலாப்னோ ட்ராக்கோபிட்னோ இருக்கும். இதே மேட்டர் தான் நீங்க நாவிலாப்போட எந்த ஒரு ஆப் ஓபன் பண்ணாலுமே இருக்கும். அதே மாதிரி நாவிலாப்போட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ற எந்த ஒரு ஜிபிஎஸ் வாங்கினாலும் அந்த ஜிபிஎஸ் ஓட கிரெடென்ஷியல் மத்த எல்லா ஜிபிஎஸ்லயும் ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இந்த டிடிஎஃப்க்கும் ட்ராக் 9க்கும் நடந்த மாதிரி அதுக்கான
இதுக்கான காரணம் இந்த ஆப்பான்னு சொல்றீங்கன்னா அதுதான் இல்ல, இந்த சாஃப்ட்வேரோட பேக்கெண்ட். அதாவது எல்லாரோட டேட்டாவுமே ஒரே டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றாங்க. அதனாலதான் இந்த ப்ராப்ளம் வரும். எல்லாருக்கும் தனித்தனியா டேட்டா பேஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இருக்கிற டேபிளே ஒரு கீ ஆட் பண்ணி அந்த யூசர் Track9 யூசரா TTF யூசர் போட்டா மட்டும் போதும். இத வேலிடேஷன் பண்ண முடியும். சரி, ஓகே. இந்த மாதிரி சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் மத்தவங்க வாங்கி விக்கிறது தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பே கிடையாது. இப்படிதான் எல்லா கம்பெனியும் ஒர்க் ஆகுது. இத பத்தி நம்ம சோல்ஜர்ஸ்க்கும் தெரியும். லாஸ்டா அந்த ஃபயர் போல்ட் வாட்ச் பார்த்திருப்பீங்க. அது வடக்குல இருந்து வாங்கல, சைனால இருந்து வாங்கி வடக்குல இருந்து நமக்கு வித்துட்டு இருக்காங்க. அதுவும் இத்தனையும் மேட் இந்தியா போட்டு. சோ இந்த மாதிரி சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் ஒயிட் லேபிள் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தப்பே கிடையாது. சோ இது நம்ம ஒரு குறையா சொல்லவே முடியாது. ஆனா ஒயிட் லேபிள் பண்ண சாஃப்ட்வேரை ஓனா டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்னு சொல்றது ரொம்பவே தப்பு. உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோடது. ரொம்ப முக்கியம். அது நம்ம ஓனா டிசைன் பண்ணிக்கலாம். அதுதான் தப்பு. சொல்லக்கூடாது. கிடையவே கிடையாது. யூடியூப் ஃபுல்லா நிறைய இந்த ஜிபிஎஸ் ரூட் அப்படின்னு வீடியோ போட்ட எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா 1500 ரூபாய்க்கு அமேசான்ல பொருளை வாங்கி 7500 ரூபாய்க்கு வந்து எம்ஆர்பி பண்ணி அது ஆஃபர்ல 3500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. ரொம்ப லாபம் சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப பேராசப்படுறாங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு. ஆக்சுவலா முன்னாடி காமிச்சது இல்லையா, 1500 ரூபாய்க்கு அமேசான்ல விற்கிறதுன்றது சிம் இல்லாம அந்த பிளான் இல்லாம. சோ அந்த பிளானோட சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு 2500 ரூபாய் ஈவன் வித் ரிலேவோட வடக்கு நம்பர் தராரு. 1500 ரூபாய்க்கு வந்து பொருளை வாங்கி 3000 ரூபாய் விற்கிறாங்கன்றது தப்பு ப்ரோ. அப்படி பார்த்தா 2200 ரூபாய் இருந்து 3500 ரூபாய்க்கு பார்த்தாலுமே நிறைய லாபம் இருக்க மாதிரி தெரியுது ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சோ இவ்வளவு நேரம் நம்ம டெக்னிக்கல் விஷயங்களை பத்தி பார்த்தோம். இனிமே வந்து எப்படி இந்த பிசினஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு பொருள் எடுத்துட்டீங்கன்னா அது முக்கியமா அது பாத்தீங்கன்னா நிறைய ஹைரார்கி இருக்கும். அதை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இம்போர்ட்டர். அதை பாத்தீங்கன்னா இந்த பொருள் வந்து இந்தியாவில வந்து வர்றது கிடையாது, சைனால இருந்து வருது. சோ சைனால இருந்து ஒருத்தங்க வந்து இங்க இந்தியா கொண்டு வரணும்னா இம்போர்ட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் பல்க் லைக் கண்டெய்னர் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க ஷிப்ல அந்த மாதிரி எல்லாம். அப்ப இந்த பொருள் யாரு இம்போர்ட் பண்றா? டிடிஎஃப் இம்போர்ட் பண்றாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்களேன், வெறும் கான்டாக்ட்ஸ் மட்டும் சர்ச் பண்ணுங்க. கான்டாக்ட் சர்ச் பண்ணீங்கன்னா முதல்ல ஒரு ஐகான் காக்ஸ்னு ஒன்று வரும், இன்னொரு ஐகான் காக்ஸ்னு சொல்லி .in ஒன்று வரும். அந்த கான்டாக்ட் ஒரிஜினல் சைனீஸ், இது இந்தியன். அதான் கிடையாது. இதுக்குள்ள வந்தீங்கன்னா எஸ்எல் சர்டிபிகேட் இல்லாம ஒரு வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். அந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா கடைசியில அது வர மார்க்கான் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். இப்போ அந்த மார்க்கான் எலக்ட்ரானிக்ஸ் சர்ச் பண்ணீங்கன்னா ஜிபிஎஸ் சிஸ்டம் இந்தியா .in அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். இதே லோகோ தான் அந்த ஐகான் காக்ஸ் பக்கத்துல இருக்கும். சோ இந்த பொருளோட இம்போர்ட்டர் யாருன்னா மார்க்கான் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொருளை இந்தியா கொண்டு வர்றது. சோ மார்க்கான் வந்து ஒரு ரேட்டுக்கு அந்த பொருளை வாங்கிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மார்ஜின் வச்சுட்டு அதை வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தள்ளுவாங்க. சரி, ஓகே. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் யார் ப்ரோ? அது நம்ம டிடிஎஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் கிடையாது. சோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் திரும்பவும் ஒரு மார்ஜினை வச்சுட்டு டீலர்ஸ் கொடுப்பாங்க. டீலர்ஸ்ன்றவங்க யாருன்னா ஆஸ் அ கஸ்டமரா ஒருத்தங்க இருந்து பொருளை வாங்குறோம் இல்லையா, அவங்க தான் டீலர்ஸ் ஆர் ரிட்டைலர்ஸ். அப்ப டிடிஎஃப் இதுல வருவாரான்னு கேட்டீங்கன்னா நாங்க பண்ண ரிசர்ச்ல தெரிஞ்ச விஷயம் என்னன்னா டிடிஎஃப் அங்கேயும் வரல. என்ன ப்ரோ சொல்றீங்க கேட்டீங்கன்னா இதுதான் பெரிய சிக்கலே. ஆரம்பத்துல நான் கூட டிடிஎஃப் கூட அதுக்கு மார்ஜின் வைக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மேட்டர்லாம் பாத்துக்க தான் தெரியுது நாம டிடிஎஃப் கிட்ட வந்து கஸ்டமர்ஸை காப்பாத்தல, டிடிஎஃப் வேற ஒருத்தருக்கு காப்பாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃப் ஜிபிஎஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் விட்டுருந்தாரு. அந்த ஆப் ஓபன் பண்ணீங்கன்னு வைங்களேன், டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பப்ளிஷர் மூலமா தான் அது பப்ளிஷ் ஆயிருக்கு. அதுக்குள்ள போனா நெக்ஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப் ஒன்று இருக்கு. இந்த Track9 என்ன பண்ணாங்களோ அதே ஆப் தான். அத மேல டைட்டில் மட்டும் வேற, மீதி ஆப் தான் ஒண்ணுதான். அதே நேவில் ஆப்போட ஆப். சரி, நெக்ஸ்ட் அப்படின்ற ஜிபிஎஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட ஜிபிஎஸ் ஆப் தான் இது. அப்ப டிடிஎஃப் ஜிபிஎஸ் யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியோட தான் டிடிஎஃப் ஜிபிஎஸ். அதாவது ஒரு கம்பெனி எடுத்துட்டா கம்பெனியோட லீகல் நேம்னு ஒன்னு இருக்கும், பிராண்ட் நேம்னு ஒன்னு இருக்கும். டிடிஎஃப் ஜிபிஎஸ்ன்றது பிராண்ட் நேம், ஆனா கம்பெனி நேம்ன்றது டிடிஎஃப் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான். அதே மாதிரி நெக்ஸ்டியோட கம்பெனி நேம் தான் டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலிமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட். சரி, இப்போ இந்த டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலிமேட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெடோட ஓனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு போனா அந்த டைரக்டர்ஸா வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க. ஆகாஷ் பத்மநாபன் யஸ்வந்த் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க. சரி, இந்த ஆகாஷ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு கீழே வெஹிகாப் ஜிபிஎஸ் அப்படின்ற
ஒரு கம்பெனியோட பேர் தென்பட்டுச்சு. சரி இந்த வெயிகாப்னா என்ன அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி கூகுள்ல பார்த்தா இவர் வராரு. இவர் யாருன்னா டிடிஎஃப் ஓட பிசினஸ் கோஆர்டினேட்டர். ஆமா கூட உட்கார்ந்திருந்தாரு. பிசினஸ் கோஆர்டினேட்டர் எல்லாரையுமே மீட் பண்ணி எல்லாமே பேசி பழகி டீம் கூட எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணி கடைசியில லான்ச் பண்ணிருக்கோம். டிடிஎஃப் ஓட பிரஸ் மீட்லாம் பார்த்தா சைடுல இவர் இருப்பாரு. இவர் தான் வந்து டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதே மாதிரி டிடிஎஃப் இவர் எப்படி இன்ட்ரோ கொடுப்பாருன்னா பிசினஸ் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுப்பாரு. இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடி பார்த்தா இவரோட ஃபேஸ்புக்கோட ப்ரொஃபைல்ல வந்து விஜய் ராம் அப்படின்னு இருக்கு. இதே விஜய் ராம் வெயிகாப்ன்ற கம்பெனிக்கு ராமலிங்கம் விஜயகுமார் அப்படின்ற பேர்ல டைரக்டராகவும் இருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலிமேட்டிக்ஸும் நெக்ஸ்ட் ஜிபிஎஸும் வெயிகாப் பிரைவேட் லிமிடெடும் எல்லாமே இன்டர்லிங்க். அதுக்கு நடுவுல இருக்கிறது தான் இந்த விஜயராம் என்கிற ராமலிங்கம் விஜயகுமார். இவர் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா 2019ல இருந்து வெயிகாப் அப்படின்ற கம்பெனி பேர்ல இதே ஜிபிஎஸ் ஐயும் இதே பஞ்சர் லிக்விடையும் சேல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. நம்ம கெமிக்கல் நீங்க ஒரு தடவை போட்டீங்கன்னா டயர் மொட்டையாகி தூக்கி போடுற வரைக்கும் நீங்க பஞ்சர் போடவே தேவையில்லை. ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஏற்கனவே பண்ணிருக்காரு. அத பண்ணிடுறோம். ஏன் சேல் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றேன்னா வெயிகாப்ன்ற கம்பெனியும் வெயிகாப்.comன்ற அவரோட வெப்சைட்டும் இப்ப ஆக்டிவாவே இல்ல. ஆனா எங்களோட ரிசர்ச்ல பாத்தீங்கன்னா ராமலிங்கம் விஜயகுமார் நெக்ஸ்ட் அப்படின்ற பேர்ல இன்னும் ஜிபிஎஸ் வித்துட்டு இருக்காரு. அதாவது அதே ஜிபிஎஸ் ப்ராடக்ட் மட்டும் வாங்கினா 2500 ரூபானோ இல்ல வீட்டுக்கே வந்து ஆலமிச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா 3500 ரூபானோ விக்கிறாரு. யூடியூப் சேனல்ல உங்க ப்ரமோஷன் ஒன்னு பார்த்தேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிபிஎஸ். ஆமா ஆமா சொல்லுங்க. அதோட பிரைஸ் டீடைல்ஸ் மட்டும் கொஞ்சம் இங்க கால் பண்ணி கேட்றோம். நீங்க எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க? நான் வந்து சென்னை சார். ஓகே, நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு உங்களுக்கு ரிசீவ் பண்ற மாதிரி இருந்தா 2500 ரூபாய் வரும். டைரக்டா வந்து ஃபிட்டிங் பண்ணா 3500 ரூபாய் வரும். சரி ஓகே சார், நான் உங்க நேம் சேவ் பண்ணிக்கிறேன். உங்க நேம் சொல்றீங்களா? என் பேர் ராம். விஜயராம். அதாவது பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனியோட ஜிபிஎஸ் இவர் ஏன் சேல் பண்றது ஒரு கொஸ்டின். அது மட்டும் இல்லாம அதோட பிரைஸ் டிடிஎஃப் ஓட ஜிபிஎஸ் விட கம்மியா இருக்கு. டிடிஎஃப் அவர் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் சொல்வாரு. ஒன்னு லாபமே இல்லாம இந்த ஜிபிஎஸ் சேல் பண்றோம் அப்படின்ற மாதிரி. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோட 50% ஆஃபர் பண்ணுவோம். 3500 ரூபாய். एक्चुअली இது பெரிய லாபம் இல்லதான். உண்மையாவே லாபம் இல்லதான். ரெண்டாவது அப்ளிகேஷன் நானே டெவலப் பண்ணோம். அதுக்காக நிறைய இன்புட்ஸ் நான் கொடுத்தேன் ஜெயில இருக்கும்போது அப்படின்னு. சாஃப்ட்வேர் எங்களோட தான். அப்படி இருக்கும்போது நான் சிறைக்கு போனதுமே ஒரு காரண காரியத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த மாதிரி நீங்க என்ன கேட்கும்போது பைக் ராபர் அப்படிங்கும்போது அண்ணே உங்களை தான் தெரிவிட்டு இருந்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பத்தி நாங்க வந்து நிறைய இது கேதர் பண்ணிட்டு அண்ணே நோட்ஸ் எடுத்துக்கோங்க அவ்வளோ நோட்ஸ் கொடுத்து இது ஆக்சுவலி அவருக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணா போதும். இவர் சொன்ன இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே உண்மையா இருந்தா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த விஜயராம்ன்ற ராமலிங்கம் விஜயகுமார்ன்றவரு மிடில் மேனா இருந்து மேபி மார்ஜின் எடுத்திருக்கலாம். செகண்ட் பாயிண்ட் படி பாத்தீங்கன்னா அகைன் விஜயராம் இவர்கிட்ட நம்ம ஓன அப்ளிகேஷன் பில்ட் பண்றோம் அதுக்கு தான் இவ்வளவு காசு செலவாகுது அப்படின்ற பொய்யும் சொல்லியிருக்கலாம். இல்ல விஜயராம் வந்து ஏமாத்தவே இல்ல அவர் வந்து பிசினஸ் கோஆர்டினேட்டர் நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி டிடிஎஃப் சொன்னாரு அப்படின்னா அப்ப டிடிஎஃப் கண்டிப்பா பொய் சொல்றாங்க தான் அர்த்தம். ஆனா டிடிஎஃப் வந்து நடுவுல வந்து எமோஷனலாவே சில விஷயம் பேசியிருப்பாரு. நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ரொம்ப பெருசு. கடவுள் அன்பாளி உங்க மாதிரி நல்ல நல்ல உள்ளங்கள்னாலையும் நல்லா நடக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த அளவுக்கு எமோஷனலா பொய் சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. சரிங்க ப்ரோ, ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை பிரைசிங் தான். அப்ப உண்மையாவே இந்த பொருளோட பிரைஸ் எவ்வளவுதான் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டிடிஎஃப் மேபி இதான் தெரியாம இருந்தாருன்னா இனிமே வரப்போறது அவருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், உங்களுக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், மிடில் மேனா இருக்கிறவங்களுக்கும் மேபி ஷாக்கிங்கா இருக்கலாம். எங்களுக்கு வந்து டேட்டா படி முதல்ல நீங்க ஒரு 300 யூனிட் வாங்கிருக்கீங்க கரெக்டுங்களா? இப்ப ரீசெண்டா இன்னொரு 200 யூனிட் வாங்கிருக்கீங்க கரெக்டுங்களா? அந்த 300 பிளஸ் 200 ஜிபிஎஸ்ஐயும் விஜயராம் என்கிற ராமலிங்க விஜயகுமார் அப்படின்றது தான் வி டேஷ் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற சென்னை பேஸ்ட் கம்பெனில இருந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க கரெக்டுங்களா? அண்ட் அந்த ஜிபிஎஸ் நீங்க 700ல இருந்து 750 ரூபாய்க்குள்ளதான் வாங்கிருப்பீங்க கரெக்டுங்களா? அதே நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்களும் அதே கம்பெனி கிட்ட பிசினஸ் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜிபிஎஸ் கொட்டேஷன் வாங்கியிருந்தோம். அதுக்கு அவங்க 735 ரூபாய் பிளஸ் டாக்ஸுக்கு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேரோட 800 ரூபாய்க்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? சாஃப்ட்வேரோட வந்து வெறும் 800 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் தராங்கன்னா எஸ் 800 ரூபாய் பிளஸ் டாக்ஸ்
டாக்ஸ். அதாவது business ஆரம்பின்னு சொன்னாலே சொல்லிடு. டாக்ஸோட சேர்த்து 944 ரூபாய் பொருளை தான் 3000 ரூபாய் விற்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இதுக்கப்புறம் 2-3 வேலை இருக்கு. ஸோ இந்த பிரிண்டிங் அண்ட் பேக்கேஜிங் இதுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் போட்டுப்போம். இதுக்கு வர முக்கியமானது சிம் கார்டு அண்ட் அதுல இருக்க பிளான். இந்த சிம் கார்டு ரேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க இன்னொரு வடக்கு நண்பர்கிட்ட போய் கேட்டோம். அவர் என்ன சொன்னார்னா இதோட சீப்பாவே சொன்னார். இவங்க 500 நம்பர் எடுத்துருக்காங்களே, அதனால 500 நம்பருக்கு சொல்லி கொட்டேஷன் வாங்கணும். அவரு பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து 750 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் தரேன்றாரு. சிம்மியம் பிளானையும் சேர்த்து வெறும் 600 ரூபாய் பிளஸ் டாக்ஸ், சாஃப்ட்வேருக்கு வெறும் 70 ரூபாய் பிளஸ் டாக்ஸ், மொத்தம் 1420 ரூபாய் மொத்த பொருள். கேள்வி இருக்கும், டிடிஎஃப் வந்து டிடிஎஃப்னு சொல்லிட்டு ஆப் விட்டுருக்காரு, அந்த ஆப் யாரு காசு தராங்க? 500 பொருள் வாங்கினீங்கன்னா அந்த ஆப் வந்து நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றான். பிளான் தீர்ந்து போச்சுன்னா அது ரீசார்ஜ் யார் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டா அந்த ரீசார்ஜையும் 750 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் கொடுத்தா போதும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறார் நம்ம வடக்கு நண்பர் துறை. ஆக மொத்தம் இந்த பொருள் ரேட் எவ்வளவு வருதுன்னா 1420 ரூபாய் டாக்ஸ். மொத்தமா இது மொத்தமா எடுக்கும்போது கணக்குப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல விற்கிற மாதிரி 2800 ரூபாய்க்கு ஜிபிஎஸ் வித்தாலுமே ஒரு ஜிபிஎஸ் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் லாபம் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தாலுமே 500 யூனிட்ஸ் இங்க எடுத்துருக்காங்க எங்களுக்கு தெரிஞ்ச டேட்டா படி. அதுபடி பார்த்தாலுமே மொத்தமா 8,37,800 ரூபாய் வந்து ஆகுது. 8,37,800 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 1000 ரூபாய் லாபம் வச்சு வித்தாலுமே ஒரு பொருளுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு மொத்தமா நமக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். சோ 8 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 5 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட். ஏன்னா ஆல்ரெடி 500 யூனிட் சேலே பண்ணிட்டாங்க. ஆனா 7000 ரூபாய்க்கு எம்ஆர்பி பண்ணி ஆஃபர் பிரைஸ்ல 3500 ரூபாய் கொடுக்குற இந்த ஜிபிஎஸ் லாபமே கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது ஏன்னு தெரியல. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா ஒரு ரிப்ளைன் போட்ட வீடியோல பிரைஸ் ஏத்துவன்னு சொல்லியிருக்காரு, அதுவும் ஏன்னு தெரியல. ஒரு டைம் 3000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோமா 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோமா 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றோமா சொல்றேன். எங்களோட தீர்ப்பு ராமலிங்கம் விஜயகுமார் 1000 ரூபாய்க்கு பொருளை வாங்கி அதை 2000 ரூபாய்க்கு டிடிஎஃப் கிட்ட வித்து டிடிஎஃப் 1000 ரூபாய் லாபம் வச்சு 3000 ரூபாய் விற்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் டிடிஎஃப் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும். அப்படி இல்லைன்னா டிடிஎஃப் சொல்றதெல்லாம் போய். அதாவது டிடிஎஃப் ஜெயில இருக்கும்போது நான் டேட்டா கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றது உண்மைதான். ஆனா அதை யார்கிட்ட கொடுத்திருக்காருன்னா பிசினஸ் கோஆர்டினேட்டர் கிட்ட. அதே மாதிரி லாபமே இல்லைன்னு சொல்றதும் உண்மைதான். எதனால அப்படின்னா அந்த லாபம் ராமலிங்கம் விஜயகுமாருக்கும் டிடிஎஃப்க்கும் ரெண்டா பிரிஞ்சு போறதுனால இவரால ப்ராஃபிட்டபிளா பிசினஸ் பண்ண முடியாம போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதே மாதிரி சாஃப்ட்வேர் வந்து நாங்களே பண்றோம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அது மேபி ராமலிங்கம் விஜயகுமார் இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணதுனால டிடிஎஃப் அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லலாம். ஏன்னா ராமலிங்கம் விஜயகுமார் தான் ஃபுல் ஆபரேஷன்ஸையும் பாத்துக்கிறாரு, டிடிஎஃப் கிடையாது. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களுக்கு இப்போ 2 விஷயம் புரிஞ்சிருக்கும். ஒன்னு, டிடிஎஃப் லாபமே இல்லாம சேல் பண்றோன்றது உண்மை கிடையாது. கண்டிப்பா லாபம் கிடைக்குது. அந்த லாபம் டிடிஎஃப் கிடைக்குதா இல்ல மிடில் மேனுக்கு கிடைக்குதா கேள்விக்குறி. ரெண்டாவது, சாஃப்ட்வேர் ஓனா பண்ணோன்றாரு இல்லையா, அது உண்மையாக உருட்டுதான். மூணாவதா ஒண்ணு எக்ஸ்ட்ரா இருக்கு, அது என்னன்னா ஹார்ட்வேரோட குவாலிட்டி. எல்லா பொருளுமே கான்ட்ராக்ட்ஸ் பண்றதுதான். அந்த எல்லா கான்ட்ராக்ட்ஸ் பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கன் எலக்ட்ரானிக்ஸ் மூலமா தான் இந்தியாக்குள்ளேயே வருது. அப்படின்னும் போது இதுல ப்ராடக்ட்ல குவாலிட்டிலாம் காட்டவே முடியாது. ஈவன் சாஃப்ட்வேர்லயும் குவாலிட்டி காட்ட முடியாது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் கூட நேவில் ஆப் இருந்தா இந்த வடக்கு இருந்தாலும் சரி யூர் இருந்தாலும் சரி வாங்குறாங்க. சோ அப்படின்னும் போது அதுலயே எந்த ஒரு குவாலிட்டியும் காட்ட முடியாது. சோ எல்லா பொருளும் அந்த மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஜிபிஎஸ் குவாலிட்டியும் ஒண்ணுதான். ஓகே ஃபைன். அப்போ வந்து டிடிஎஃப் ஸ்கேம் தான் பண்றாரா ப்ரோ அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிடிஎஃப் ஸ்கேம் பண்ணவே இல்லை. நீ என்ன சொல்ற அப்படி சொல்லிட்டு இது பாப்போம். என்ன ப்ரோ சொல்றீங்க? இவ்வளவு நேரம் வந்து 2000 ரூபாய்க்கு லாபம் கிடைக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு இப்போ டிடிஎஃப் ஸ்கேமே பண்ணலன்னு சொன்னீங்கன்னா எஸ் சோல்ஜர்ஸ். ஆக்சுவலா டிடிஎஃப் 7000 ரூபாய் ஜிபிஎஸ் சொல்லிட்டு அதை 3000 ரூபாய்க்கு ஆஃபர் பிரைஸ் சேல் பண்றது ஒரு ஃபால்ஸ் ப்ரமோஷன் தான். ஆனா 3000 ரூபாய்க்கு சேல் பண்றதுன்றது ஸ்கேமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த ஜிபிஎஸ் மார்க்கெட்ல 4000 ரூபாய்க்கு விற்கிறவங்களும் இருக்காங்க. 4000 ரூபாய் ஜிபிஎஸ் 500 ரூபாய் எங்க இருந்தாலும் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து ஜிபிஎஸ் மாட்டி கொடுத்துறேன், அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாடல்ல நாங்க மார்க்கெட்ல 4.5 பண்ணிட்டு இருக்கோம். ஃபோன் பண்ணிருக்கோம். இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு சொல்லிருக்கோம். ஓகே 4500 இன்ஸ்டாலேஷனோட. ஆமா சார். இதே மாதிரி டிடிஎஃப் 3000 ரூபாய் ஜிபிஎஸ் 500 ரூபாய் மாட்டி கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொன்னாங்கன்னா சூப்பரா இருக்கும். யாருமே கேள்வி கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து உண்மையாவே ஃப்ரீயா மாத்தி கொடுத்துதான் இருக்காரு. இன்ஸ்டாலேஷன் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் இல்ல. அதே மாதிரி நாம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பிசினஸ்ல 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ட்ரேடிங்னா ரீட்டைலிங் மாதிரி ஜஸ்ட் ஒரு பொருளை வாங்கி அப்படி வேற ஒருத்தருக்கு கொடுக்கறது. அந்த பொருளுக்கு பார்த்தா எம்ஆர்பி வேற ஒருத்தருக்கு செட் பண்ணிருப்பாங்க. அந்த எம்ஆர்பி மேல நம்ம வித்தோம்னா
அது ஸ்கேம். ஆனா இன்னொரு ஒரு மேட்டர் இருக்கு, அதுதான் பாத்தீங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா டிடிஎஃப் விற்கிறார் இல்லையா, இந்த பொருளுக்கு எம்ஆர்பி வந்து வேற யாரும் செட் பண்ணல. ஏன்னா கணக்கு படி இவர் தான் மேனுஃபேக்சர் மாதிரி, இவன் தான் ரீபிராண்ட் பண்ணாலே நம்ம மேனுஃபேக்சர் மாதிரி தான் வச்சுங்க கணக்கு படி. அதனால டிடிஎஃப் இந்த ஜிபிஎஸ் வாங்கி அப்படியே விற்காம அதுல ஒரு பிராண்ட் போட்டு பேக்கேஜிங் பண்ணி ரெண்டாவது அதை மாட்டி கொடுத்து அதுக்கப்புறம் அது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது எல்லாத்துக்கும் நமக்கு சர்வீஸ் கொடுக்குறாரு இல்லையா, இது எல்லாமே அவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற வேல்யூஸ். இதான் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த ப்ராடக்ட்டுக்கு அவர் எவ்வளவு ரேட் வேணா வச்சு வித்துக்கலாம், அது லீகலா ஸ்கேமே கிடையாது. ஆனா அந்த பிரைஸ்ன்றது ஃபேர் பிரைஸா இருக்கணும். அப்படி இல்ல மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பொருளை வாங்காம போயிடுவாங்க. அதே மாதிரி இது எப்போ ஸ்கேமா மாறும்னா, இப்போ டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் தர அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அப்படி கொடுக்காம விட்டுறாரா நீங்க ஒரு கழுத்தை பிடிச்சி கேட்கலாம், அப்போ வந்து அது ஸ்கேம். ஆனா இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கு இந்த பொருளை விற்கிறது ஸ்கேமே கிடையாது. ஏன்னா வெளியுமே இதே ரேட்டுக்கு விற்கிறாங்க, இதோட அதிகமாகவும் சிலர் விற்கிறாங்க லோக்கல்ல போய் பாத்தீங்கன்னா. ஆனா ஆன்லைன்ல ரேட்டு கம்மியா தான் இருக்கு, ஏன்னா அங்க இன்ஸ்டலேஷன் சார்ஜ் கிடையாது. ஆனா லோக்கல்ல போகும்போது இன்ஸ்டலேஷன் சார்ஜ் இருக்கிறதுனால எல்லாருமே 3000 ரூபாய் 3500 ரூபாய் இந்த ரேஞ்சுல வித்துட்டு இருக்காங்க. சோ அதனால டிடிஎஃப் வச்சிருக்க இந்த பிரைஸ்ன்றது அதிகமே கிடையாது, கரெக்டான பிரைஸ் தான் ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு. இதே பிரைஸ் வந்து அவர் ஆன்லைன்லயே வித்தாருன்னா இன்ஸ்டலேஷன் இல்லாம அது மேபி ஃபேர் பிரைஸா இல்லாம போகும். ஏன்னா 2500 ரூபாய்க்கு இதே ப்ராடக்ட் ஆன்லைன்ல கிடைக்கும் போது இவரு 3500 ரூபாய்க்கு ஓவர் பிரைஸ் தான் நமக்கு தெரியும். சோ இதுல இருந்து டிடிஎஃப் என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அறியாமை. இந்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் காரணம் என்ன, டிடிஎஃப் இருந்தாலும் சரி அவர் ஃப்ரெண்ட் அஜிஸ் இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஓனர் அந்த கம்பெனிக்கு, அவங்க ரெண்டு பேருமே இதை பத்தின நாலேஜே வளர்த்துக்காத மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. பைக்கை வந்து பார்க்கிங் மோட்னு ஒன்று இருக்கு. ஸோ பைக்கை வச்சுட்டு சாவி அதிலே ஆன் பண்ணி வச்சுட்டு போவாங்களே, இல்ல பார்க்கிங் மோடுங்கிறது அது கிடையாது. ஏன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா முதல்ல பிசினஸ் என்னன்னு கத்துக்கணும். இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ண போனா அந்த ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் வளர்த்துக்கணும். அவங்க பேசுறது எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன் பேசுற மாதிரி இருக்க மாட்டேங்குது. இதை பத்தி என்னன்னே தெரியாத மாதிரி இன்னொருத்தர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவங்க வந்து நாலேஜை வளர்த்துக்காம இந்த பொருளை சேல் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் வர்றது ரொம்பவே சாதாரண விஷயம். அவங்க பல வருஷம் ஆர்என்டி பண்ணி அப்புறமா வந்து பிசினஸ்குள்ள வருவாங்க. இவங்க வந்து எந்த ஒரு ஆர்என்டியே பண்ணாம வேற ஒருத்தரை நம்பி வர்றதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்றாங்க என்னோட கருத்து. ரெண்டாவது விஷயம், அந்த அறியாமையின் ரீதியா வர்ற இன்னொன்னு ஃபால்ஸ் ப்ரமோஷன். ஏன்னா அதை பத்தி அவங்களுக்கு தெரியாதனால தேவையில்லாம ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்துறாங்க, ஃபால்ஸ் ப்ரமோஷன் பண்ணிடுறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட போயிட்டு கேள்வி கேட்கறது தான் மாறிடுது. சோ இதுவும் அவங்க பண்ற தப்பு. அப்புறம் பப்ளிக் மக்களுக்கு பொதுவா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மொத்தமா அடிக்காதீங்க, பாவம் ஃபால்ஸ் ப்ரமோஷன் பண்றாங்களா அது தப்பு தான், அது இல்லன்னு சொல்ல அதுக்கு அடிப்போம். ஆனா இது ஸ்கேம்னு சொல்லி அடிக்க வேண்டாம். இது ஜஸ்ட் பிசினஸ். வெளியவும் அதே ரேட்டு தான் விற்கிறாங்க. சோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வெளியே எவ்வளவு ரேட் விற்கிறாங்க ஆஃப்லைன் மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கேம் நம்ம சொல்றதுன்றது வந்து தப்பான விஷயம். ஸோ அப்படி பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து எல்லாத்தையும் ஸ்கேம் சொல்லக்கூடாதுன்றது ஒரு விஷயமே எனக்கு இருக்கு. ஒரு விஷயம் வந்து நம்ம ஆர்என்டி பண்ணிட்டு அப்புறம் நம்ம ரிசர்ச் பண்ணி, நான் இது வந்து எப்பயும் இந்த வீடியோ போட்டல, ஏன் வீடியோ போட்டேன்னா இந்த எல்லா பொருளும் வரணும், அதுக்கப்புறம் அதை பிரிச்சு பார்க்கணும், மார்க்கெட்டை பத்தி விசாரிக்கணும், எல்லாருக்கும் கொட்டேஷன் வாங்கணும், அவங்க நமக்கு ரிப்ளை பண்ணணும், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இதுக்கே ஒரு 20 நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ 20 நாள் நம்ம கஷ்டப்பட்டு அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி அப்புறம் நம்ம சொல்றதுக்கும் சும்மா எடுத்தோம்னா சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படி சொல்லும் போது டிடிஎஃப் மாதிரியான ஆளுகள் பாதிக்கப்படுறாங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்க நேரத்துக்கு வந்து பயங்கரமான மன குமுறல்ல இருந்திருப்பாங்க. என்னடா எதை பண்ணாலும் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போ அந்த பிசினஸோட பிரின்சிபலே தப்பா இருக்கும், பேசிக் பிரின்சிபலே வந்து ஸ்கேம் பண்றதாவும் ஏமாத்ததாவும் இருக்கும், அப்போ நம்ம அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் இவங்களோட பிரின்சிபல் அது கிடையாது, ஏமாத்தது கிடையாது, பிசினஸ் பண்ணதான் நோக்கனால. சோ இவங்களை வந்து இந்த அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் வரல. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். டிடிஎஃப் வந்து ஸ்கேம் பண்ணல, ஆனா பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொய் மேபி அவர்கிட்ட சொல்லப்பட்ட பொய்யால வந்திருக்கலாம், இல்ல அவரே கூட சொல்லியிருக்கலாம். அது வந்து அவர் தான் பதில் சொல்லணும், அது நம்ம சொல்ல முடியாது. இந்த ஜிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த சர்வீஸ் நல்லா பண்ணாருன்னா டிடிஎஃப் ஜிபிஎஸ் வாங்குறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. அந்த சர்வீஸ் வந்து தப்பா இருந்ததுன்னா அதை கேள்வி கேளுங்க, அதை மேபி ஸ்கேம் சொல்லுவீங்க. பட் இது ஸ்கேமே கிடையாது. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ வந்து எப்படியா ஆரம்பிச்சு எப்படியே முடிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய். இப்போ நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா. நிறைய பேர் நாங்களே பார்த்துட்டு இருந்தோம் ஷார்ட்ல வந்து ஸ்கேம் பண்றாங்க. என்ன இது அதுக்குள்ள என்ன டிடிஎஃப் இப்பதான் உள்ள போயிட்டு வந்தா திரும்பி உள்ள அனுப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா இவர் பயங்கரமா அதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதாவது ஒருத்தவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் இல்லைனாலும் அது டீட்டெயிலா கலெக்ட் பண்ணி அதுக்கு எவ்வளோ, அதாவது இப்போ மொத்தமா வாங்கினா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க, அததான் அது சொன்னாரு இந்த கொட்டேஷன் இதெல்லாம். ஆமா, இவர் சொன்னதுக்கு எதிர்த்து நான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லவே முடியாது அவரால். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாயிண்டையும் புட்டு வச்சுட்டாரு. ஆமா ஆமா, இவர் டிடிஎஃப் விக்கிறாருன்னா அவர் யாருக்கு விக்கிறாரு? அவரோட ஃபேன்ஸுக்கு தான் விக்கிறாரு, வேற யாருக்கு விக்கிறாரு? கொஞ்சம் கம்மி பண்ணி விக்கலாம் அவர் நினைச்சா. இல்ல இது பிசினஸ் தான், இதுல நம்ம ஒண்ணுமே குறை சொல்லக்கூடாது. இப்ப நம்மளே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்,
லாபமே இல்லாம ஒரு பிசினஸ் நம்ம பண்ணவே மாட்டோம். நம்மளுக்கு லாபமே வராத பிசினஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்? அதுல லாபம் வரணும். அது லாபம் எடுக்கிறதுக்காக பண்றாங்க. மேபி அவங்களோட அதான் இவங்க சொன்ன மாரி அவங்க 2 பேர் பார்ட்னரா இருந்தா கண்டிப்பா அவருக்கு நஷ்டம் வர நெறைய வாய்ப்பு இருக்கு. ம். அப்படி இல்லாம இவரே எல்லாம் பண்ணாருன்னா எனக்கு தெரிஞ்சு பார்ட்னரா தான் இருப்பாரு. ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்காரு. ஆமா, ஆமா. ஆனா அதெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. ஏன்னா அத பத்தி டிடிஎஃப்க்கு தெரியல சரியா எதுவுமே ஃபுல்லாவே ஆமா, தெரியல. ஆமா. அவரை நம்பி அதான் இருக்கிறாரு. அவர்தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஐடியா ஃபுல்லாவே அவர் ஐடியா குடுத்திருப்பாரு. ஆமா, இவரு அதான் இன்வெஸ்ட்மென்ட் போட்டிருப்பாரு. காசு போட்டு இதுக்கு இது பண்ணியிருப்பாங்க ஆமா, அவ்வளவுதான். ஆமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால இது எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப்க்கு தான் எனக்கு தெரிஞ்சு லாபம் கம்மியா வரும். மேபி சொன்ன மாதிரி லாபமே இல்லாமலாம் வராது. லாபம் கம்மியா வரும் அவ்வளவுதான். அப்படி இருந்தா வரும், இல்லன்னா நம்மளதான் ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். அது இல்லாம என்னமோ பொய்லாம் சொல்லியிருக்காரு. சாஃப்ட்வேர்லாம் நாங்களே அது பொய் தான். அதெல்லாம் அது ரொம்ப நல்லா பொய். ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து எல்லாருமே அதான் யூஸ் பண்றாங்க. அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து எந்த ஆப்ல போட்டாலும் உள்ள போயிருது. எனக்கு தெரிஞ்சு அவரோட பார்ட்னரும் அப்படிதான் போய் சொல்லியிருப்பாரோ என்னமோ. ஏன்னா இவங்களுக்கு அதை பத்தி இல்ல ஒண்ணுமே இவங்களுக்கு தெரியல. தெரியல. அதான் சொல்றேன்ல. அவர் தான் எனக்கு தெரிஞ்சு நான் ரெடி பண்ணி குடுக்குறேன்னு மாதிரி அதுக்கு ஏதாவது அமௌண்ட் வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஆமா. மேபி இத இந்த வீடியோ பார்த்தா அவருக்கு ஏன்னா அவரை பத்தி புரியலாம். பாவமா இருக்கு. ஏன்னா படாத பாடுபட்டு இப்பதான் ஏதோ பிசினஸ் டிடிஎஃப் அதான் சொல்றேன்ல. டிடிஎஃப் மேல காண்டெல்லாம் இல்ல. அவரு வாய் விட்டு அவரே மாட்டிக்கிறாரு. அவரு சும்மா இருந்தா கூட ஆமா, ஒன்னும் ஆகாது. அவரு அதான் இன்னசென்ட்டா தான் இருக்காங்க. அந்த இன்னசென்ட்டை வச்சு கூட இருக்கவங்க விளையாண்டுறாங்க. அதான் பிரச்சனை. ஆமா. நல்லாதான் சூப்பராவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. உண்மையிலேயே அந்த மார்க்கெட்ல பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஐடியா ஆமா, கிடைச்சிருக்கு. தெரியாதது ஆமா. நமக்கு இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.